உட்காந்து ஒரு பிபிடியோ இல்லை போர்ட் டீச்சிங்கோ வச்சு நிறையவே வந்து செஷன்ஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே நமக்கு மோஸ்ட்டாக எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னு இல்லை, சிலருக்கு வந்துட்டு அது போர் அடிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செஷன் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. அதில் லைக் நிறைய ஒரு குவாலிட்டிஸ் நிறைய லேர்ன் பண்ண நினைக்கிறேன். மார்னிங் செஷனே ஐ வாஸ் லைக் ஸோ இன்ட்ரெஸ்டட் டு ஐ வாஸ் லைக் நான் ஆஃப்டர்நூன் அங்கே போகும்போது கூட நான் மேம்கிட்ட கூட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஐ ஆல்சோ வாண்டட் டு ஜாயின் ஆஃப்டர்நூன் செஷன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். டீம் ஒர்க்லேருந்து லைக் நம்மளோட டார்கெட் என்ன அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுற வரைக்கும் அப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த டே நல்லா பண்ணா போனதுக்கு மெயின் ரீசன் வந்து அஜித் சார். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். நெக்ஸ்ட் வந்து இந்த கேம்ஸ்லாம் வந்து நம்மள நல்ல எந்த அளவுக்கு ஃபன்னா இருந்துச்சோ அதே அளவுக்கு நம்மள வந்து திங்க் பண்ண கூடுதலாக அமைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். மெயின்லி நிறைய இந்த குரூப் ஒவ்வொரு கேம் அப்பவுமே நம்ம தனித்தனி இண்டிவிஜுவல் டீம் ஆக்சுவலாக ஸ்பிளிட் ஆனோம். எல்லாருமே வந்து ஒரே டீம்ல இருந்து ஃபுல் கோஆர்டினேஷன் நம்ம வந்து ஒரு காலையில இருந்து ஒரே டீமா ஒர்க் பண்றதுக்கும் ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு டீமா ஸ்பிளிட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பை திஸ் நம்மளோட தனி இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் அண்ட் அவர் ஸ்பெசிஃபிக் குவாலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இன்னும் வெளியே வரும். அண்ட் இன்னும் லாஸ்ட் இப்போ நடந்த லாஸ்ட் கேம்ல மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் அந்த டீம் ஒர்க்கை பற்றி நம்மளுக்கு எவ்வளோ உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் யாரால எவ்வளோ மாறுங்கிறத வந்து லாஸ்ட் கேம்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன் சார். தேங்க்யூ. முடிச்சிடலாமா? லேர்ன் பண்ணோம் டீம் ஒர்க்னா என்ன, ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்றது. நாம வந்து மேக்ஸிமம் கேம்ஸ் விளையாண்டோம். நம்ம வந்து மற்றவங்க தோக்கடிக்கணும்னு விளையாண்டோமே தவிர நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு நம்ம விளையாடல. மோஸ்ட்லி நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டு விளையாண்டா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம இப்போ சேல் பண்றோம், இப்போ ஒரு கம்பெனிக்கு பண்றோம்னா அவங்களோட இது டீம் ஒர்க்கு எல்லாம் வேணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட விளையாடணும். டீம் ஒர்க் முக்கியம். மற்றவங்களை எப்படி லூஸ் பண்றோம்னு விளையாடணும். நாம எப்படி ஜெயிக்கணும் எப்படி வந்து அவங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சம் தாட்ஸ் எடுத்து நம்ம கரெக்டாக ஈக்குவலாக யூட்டிலைஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. வந்து நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் விளையாண்டோம். ஆஸ் எங்ககிட்ட கொஞ்சம் கொரிஸ் இருந்தாலும் அதை நீங்கள் பின்வர்ட் பண்ணீங்க. அண்ட் கோஆர்டினேஷன் கரெக்டாக இல்லைன்னு சொன்னீங்க. பட் நாங்கள் அதை அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்க நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் ஆக்சுவலாக நாங்கள் கேம் விளையாடும்போது என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஹரிகரன் சொன்ன மாதிரி நாங்கள் ஜெயிக்கணும்னு விளையாடல, மற்றவங்க தோக்கடிக்கணும் தான் விளையாண்டோம். ஸோ நாங்கள் அதை நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஜெயிக்கணும்ட்டு விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே எனக்கு பேசிக்காக நம்ம எங்கள் கிளாஸ் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் கேங்காக இருப்பாங்க. ஒரு 60 மெம்பர்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு 10 கேங்காச்சும் இருக்கும். பட் எல்லாருமே 60 மெம்பர்ஸுமே ஒட்டுக்காக இருக்கிறத வந்து நார்மலைஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். தென் என்னதான் ஈவெண்ட் கேம்ஸ் என்னதான் வந்தாலும் இது நார்மலைஸ் ஆகவே இல்லை. இதில் நிறைய பேருக்கு வந்து இன்னொரு கேங் கூட அட்டாச்சாக இருக்கு, எல்லாருக்குமே அட்டாச்சாக இருக்க வேணாம், அவங்களுக்குள்ளேயே இருந்துக்கலாம்னு தோணும். பட் எல்ஸ் நிறைய பேருக்கு மெஜாரிட்டியாக எல்லா கேங் கூடயும் இருக்கணும், கேங் இந்த சென்ஸ் எல்லாருக்கூடயுமே இருக்கணும் அப்படின்னு பேசணும்னு தோணும். பட் வந்து அவங்க மைனாரிட்டியாக இருக்காங்க, கம்மியான பேராக இருக்காங்கிறதுக்காக மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறது ஆர் எல்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறது டீஸ் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க ஹெசிடேட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே மிக்ஸ்டாக இருந்ததுனால இது வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ மேபி இதுக்கு மேலே அவங்களோட ஹெசிடேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். முடிச்சிடலாமா?